கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினால பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அது எதற்காக? கனி கொடுக்கும்படி அவர் அழைக்கிறார். கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொள்வதற்கு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்மை அவர் முன்குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்தியாவிலே தேர்தல் வரும்போது எம்எல்ஏக்களை தெரிந்து கொள்கிறோம். மத்திய அரசாங்கத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிந்து கொள்கிறோம். நம்முடைய பிரதிநிதியாக சட்டசபைக்கோ அல்லது பார்லிமெண்ட்டுக்கோ அவர்கள் செல்கிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்க்கிலும் மேன்மையுள்ளவர்களாக நம்மை எடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகும்படி, அவருடைய சிநேகிதர்களாகும்படி, அவருடைய ஊழியக்காரர்களாகும்படி நம்மை தெரிந்திருக்கிறார். நாம் கர்த்தருடைய நாமத்தாலே அற்புதங்களை செய்யவும், கர்த்தரே ஜீவனுள்ள தேவன் என்று நிரூபிக்கவும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுமாய், அவருடைய அன்பை ருசிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கென்று நித்திய ராஜ்யத்திற்கென்றும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொண்டது நோக்கங்களை நாம் இதில் பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜாதிகள், ஜனங்கள் இருந்த போதிலும் இஸ்ரவேலை கர்த்தர் நமக்காக தெரிந்து கொண்டார். இதை குறித்து மோசே சொல்லும்போது தெளிவாக சொல்கிறார், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள் என்று உபாகம் புஸ்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் இஸ்ரவேலரை 40 வருடங்களாக வனாந்தரத்தில் வழிநடத்தினார், போஷித்து உடுத்துவித்தார். ஆனால் அவர்களோ தேவனால் ஆள பிரியப்படாமல் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த இஸ்ரவேலருக்காக கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை அவர் உலகத்திற்கு அனுப்பினார். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆகவேதான் கர்த்தர் துக்கத்தோடு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று அவருடைய அன்பு நம்முடைய இருதயத்தை உருக்கும்படியாக சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே சில குறிப்பிட்ட மனிதரை தம் பணிக்காக தெரிந்து கொண்டார். விசுவாசிகளின் தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படி மோசேயை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி ஆரோனை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்களை அரசாளும்படி தாவீதை எடுத்தார். கர்த்தருக்கென்று மகிமையான ஆலயத்தை கட்டும்படி சாலமோனை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, இப்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் தெரிந்து கொண்ட காரியங்கள் இருப்பது நாம் பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அவர் நம்மை தெரிந்து கொண்டார். புறஜாதியாராய் இருந்த போதிலும், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்த போதிலும் நம்மை தெரிந்து கொண்டார் என்று அப்போஸ்தலர் 15-14 நாம் வாசிக்கிறோம். நம்மை அரவணைத்து வாக்கு தத்தங்களுக்கும் சுதந்திரங்களுக்கும் உரிமையாளர்களாக்கினார் என்று சொல்ல முடியும். தம்முடைய நாமத்தை நமக்கு தரித்தார் அப்படின்னு சொல்லலாம். தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே 3 வகை கூட்டத்தாரை கர்த்தர் காண்பிக்கிறார். 1 பைத்தியமானவைகளை, 2வது பலவீனமானவைகளை, 3வது அற்பமானவைகளை தெரிந்து கொண்டார். பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார், அற்பமானவர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளுகிறத பாருங்க, எப்படி தெரிந்து கொள்ளார் என்பது தெளிவா இருக்குது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27 வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக 2 கூட்டத்தாரை நிறுத்துகிறார். ஒரு பக்கம் படித்தவர்கள், ஞானிகள், கல்விமான்கள், அறிவாளிகள். மறுபக்கமோ பைத்தியமானவைகள், பேதைகள், இல்லாதவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள். பொதுவாக ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்வார்கள்? ஞானிகளை தான் தெரிந்து கொள்வார்கள். காரிய சமர்த்தனாகத்தான் வேலையில் அமர்த்துவார்கள். ஆலயத்தில் தேர்தல் வரும்போது பணக்காரர்களையும் பெரிய தொகை நன்கொடை கொடுக்கிறவர்களையும் தான்
மக்கள் தெரிந்து கொள்வது வழக்கம். ஆனால் கர்த்தர் உலக ஞானிகளை அல்ல, உலகத்தின் பார்வையிலே பைத்தியமானவற்றை தெரிந்து கொண்டார். பேதமையானவர்கள், வேத வசனங்களை அப்படியே ஏற்றுக்கொள்பவர்கள், சந்தேகம் கொள்வதில்லை. ஆனால் அதிகமாக படித்தவர்களோ கர்த்தரை சந்தேகிக்கிறவர்கள். டார்வின் கொண்டு வந்த பரிணாமமாக கொள்கையை விவரிக்கிறார்கள். யோபுவின் சரித்திரம் ஒரு கட்டுக்கதை, சிருஷ்டிப்பின் வரலாறு பொய், இயேசு கடல் மேல் நடக்கவில்லை, அங்கிருந்து பாறைகள் மேல் தான் நடந்தார் என்றெல்லாம் உலக ஞானிகள் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. பிரசங்கி 12:12 வாசிக்கிறோம். அநேக படிப்பாளிகள், படித்தவர்கள் இப்படியாக தர்க்கமும் வாக்குவாதங்களையும் அறிவு பெருத்து போய் பேசுகிறார்கள். ஆனால் நம்முடைய கர்த்தரோ பேதமையான மக்களை தெரிந்து கொண்டு பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தர் எப்படி லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டார் என்பதை மார்க் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனை சந்திக்க கர்த்தர் வழியே புறப்பட்டு போனார். அக்கறைக்கு வாருங்கள் என்று சீசர்களையும் அழைத்து கொண்டு போனார். வழியில் கடல் கொந்தளித்தது, புயல் வீசியது. கர்த்தரோ கடலையும் காற்றையும் அதட்டி அமைதல் உண்டாக்கி அவனை சந்திக்க போனார் என்று நாம் 4ஆம் அதிகாரத்தில் மார்க் 4 வாசிக்கிறோம். அவன் முழுக்க முழுக்க பைத்தியம். அப்படின்னா லேகியோன் என்று சொல்லப்படுகிற ஒரு லேகியோன் என்றால் 6000 பிசாசுகளினால் பயங்கரமாய் பிடிக்கப்பட்டிருந்தார். ஜன நடமாட்டம் இல்லாத கல்லறைகளில் மத்தியில் வாழ்ந்தார். 6000 பிசாசுகள் அவனை எப்படி அலக்களித்திருக்கும். அவன் தன்னுடைய சரீரத்தையே குத்தி கிழித்துக் கொண்டான். தான் செய்வது என்னவென்று அறியாத ஒரு பைத்தியம். பொதுமக்களால் கூட அவனை சங்கிலியால் கட்ட முடியவில்லை. ஆனால் கர்த்தரோ அவனை தெரிந்து கொண்டு அசுத்தாவிகளை துரத்திய போது அவனுக்கு புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்தான் என்று மார்க் 5:15 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டு என்ன செய்தார்? சுவிசேஷகனாக்கினார். அங்கே வாசிக்கிறோம் மார்க் 5:19-20. நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலின நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். முன்பு அவன் பைத்தியக்காரன், இப்பொழுது வல்லமையான சுவிசேஷகன். முன்பு அவனுக்குள்ளிருந்து பேசினது அசுத்தாவி, இப்பொழுது அவனுக்குள்ளிருந்து பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இயேசு சொன்னார், இந்த சிறியவரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று மத்தேயு 18:10 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உலக ஞானம் உண்டு, கர்த்தருடைய ஞானம் உண்டு, புத்தகத்தினால் வரும் படிப்பறிவு உண்டு, பரிசுத்தரை அறிகிற அறிவு உண்டு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் 1:31 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளானால் தேவனுடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். விசுவாசத்தோடு அறிக்கை செய்து சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கவும் கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இறுதியில் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டளைக்கு கூறவும் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா 61:1-3 வரை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார்? நாம் எல்லாரும் பெரிய ஞானியா, பெரிய அறிவாளியா? இல்லை, நாம் பைத்தியமானவர்கள், பேதைகள், ஒன்றும் தெரியாதவர்கள். தேவன் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலும் அப்படிதான் அநேகரை தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிறவர்கள, வியாபாரிகளை, வரி வசூலிப்பவர்கள, இப்படிதான் கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஏன் தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய வேலையை செய்வதற்கு. ஞானிகளை அல்ல, பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். நான்லாம் ஒரு பைத்தியம். ஆமா, ஒண்ணுமே தெரியாது. வசனத்தில் உள்ள வெளிச்சமும் ஒன்றும் தெரியாது. ஒரு பைத்தியத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டுதான் ஒரு ஊழியத்தை தந்து அநேகருடைய பைத்தியத்தை குணமாக்கும்படிக்கு கர்த்தர் இந்த பைத்தியத்தை தெரிந்து கொண்டார். பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு படிப்பறிவு இல்லையோ, மற்றவர்களால் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, பைத்தியங்கள் உதவாக்கரை என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ, கழிவுறந்து கர்த்தரை துதியுங்கள். காரணம், அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஞான வரங்களையும், அறிவு வரங்களையும், வெளிப்பாட்டு வரங்களையும் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவார். இயேசுவின் நாட்களில் பெரிய பெரிய ஞானிகள் இருந்தார்கள். பரிசேயர், சதுசேயர், வேதபாரர்கள் எல்லாரும் நாகரிகத்திலும் படிப்பிலும் செல்வத்திலும் உயர்ந்தவர்கள் தான். ஆனால் கர்த்தரோ அவர்களை தள்ளி மீன் பிடிக்கிற பேதமைகளை தெரிந்து கொண்டார். அவர்களை மாபெரும் அப்போஸ்தலர்களாக்கினார். அவர்களுக்கு ஒளிப்படத்தில் உள்ள பொக்கிஷங்களையும் மறைவிடங்களில் புதையல்களையும் கர்த்தர் கொடுத்தார். பேதமையை மட்டுமல்ல, ஒரு காலத்தில் துரோகிகளாய் அந்நியராய் இருந்தவர்களையும் கூட கர்த்தர் அவருக்காக தெரிந்து கொண்டார். தேவனாய் கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் என்னும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று சங்கீதம் 68:18 வாசிக்கிறோம்.
என்னை போல துரோகிகள், தேவனுக்கு தூரமாக இருந்து தேவனை அறியாதபடி இருந்து கொஞ்சம் கூட வேத வெளிச்சம் இல்லாதபடி இருந்த கர்த்தர் என்னையும் தெரிந்து கொண்டார். நான் தேவனுக்கு துரோகியாய் இருந்த என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் தந்து வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, உலகத்தில் உங்களை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற ஒப்புக் கொடுப்போம். தெரிந்து கொண்டவர்களை கர்த்தருக்கு அப்படியே விட்டுவிடுவதில்லை, அவர்களை கைவிடுவதில்லை, அற்பமாக அவரை நினைப்பதில்லை. உலகம் நினைக்கலாம், ஆனால் தேவன் அப்படி நினைப்பதல்ல. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் தெரிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் அதை விசுவாசத்தோடு தொடர்ந்து பயணிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.